வணக்கம் நண்பர்களே. இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க போகிறது மேஷம் ராசி. ராசி சக்கரத்தில் முதல் ராசி, அதாவது வாழ்க்கையை ஆரம்பிக்கும் தீப்பொறி மாதிரி ஒரு ராசி. இந்த ராசியை செவ்வாய் கிரகம் கண்ட்ரோல் பண்ணுகிறது. அதனால அவங்க கேரக்டர், வேலை, வாழ்க்கை, ரிலேஷன்ஷிப் எல்லாமே ஒரு எனர்ஜி, ஸ்பீட், போல்ட்னஸ் நிறையாக இருக்கும். ஒன்று, மேஷம் ராசி. உடனடி மேஷ ராசிக்காரர்கள் எந்த சூழ்நிலையிலும் சொல்ல போனால் லீடர் தன்மை கொண்டவர்கள். இவர்கள் சீக்கிரம் தீர்மானம் எடுப்பவர்கள், மனதில் நினைச்சதை நேராக சொல்லுறவர்கள், சண்டைக்காரர் இல்லை. ஆனா இன்ஜஸ்டிஸ் பார்த்தா அமைதியா இருக்க மாட்டாங்க. நம்பிக்கையோட செயல்படுவங்க, ரிஸ்க் எடுப்பதில் பயப்படாதவர்கள், நேர்மையானவர்கள். கொஞ்சம் கோபம் விரைவாக வரும், ஆனால் அதே கோபம் 5 நிமிஷத்திலேயே காலம். மேஷம் ராசி. வேலைக்கு போனால் மேஷ ராசிக்காரர்கள் ரூட்டீனான போரிங் வேலையில நீண்ட நேரம் இருக்க மாட்டாங்க. தகுந்த வேலைகள் போலீஸ், ஆர்மி, ஃபயர் சர்வீஸ், ஸ்போர்ட்ஸ், அத்லீட், ஃபிட்னஸ் கோச், பிஸ்னஸ், ஸ்டார்ட் அப், மார்க்கெட்டிங், இன்ஜினியரிங், இவர்கள் இன்னோவேட்டிவ் ஐடியாஸ் நிறைய கொடுப்பாங்க. டீம்ல இருந்தாலும் நேச்சுரலி லீடராகத்தான் இருப்பார்கள். 3, மேஷம் ராசியின் இவர்களுடைய மிகப்பெரிய வலிமைகள் வேகமான முடிவு தைரியம். நேர்மை தடைகள் வந்தாலும் நிற்காத ஈகோ, ஒர்க் ப்ரெஷருக்கு குனியாத மனசு, பிறரை மோட்டிவேட் பண்ற பவர், புதிய வழி உருவாக்கும் திறன், லைஃப்ல பெரிய வெற்றியேற்றவர்கள். 4, மேஷம் ராசி. எல்லா ராசிக்கும் ஸ்ட்ரெங்ஸ் இருக்குது, வீக்னஸிலும் இருக்குது. மேஷ ராசிக்காரருடைய குறைகள் அதிக கோபம், விரைவில் இம்பேஷன்ஸ், சொன்னதை ஸ்ட்ரிக்டா ஃபாலோ செய்ய சொல்வாங்க. ஆர்குமெண்ட் சீக்கிரம், ஒரே நேரத்துல பல வேலை ஆரம்பிப்பு முடிக்காம நிறுத்துவது. இந்த கேரக்டரை கண்ட்ரோல் பண்ணினால் இவங்க லைஃப்ல அன்ஸ்டாப்பபிள். 5வது, காதலின் திருமணம். மேஷ ராசிக்காரர்கள் காதலுக்கு ஆனஸ்ட். இவங்களுக்கு வேண்டியது சுதந்திரம். அதே லெவல் எனர்ஜி உள்ள பார்ட்னர் ரிலேஷன்ஷிப்ல ஓவர் பாசசிவ்னஸ் வரலாம், ஆனால் உண்மையான கேர் நிறைய இருக்கும். பெஸ்ட் மேட்சிங் ராசிகள் சிம்மம், தனுசு, மிதுனம், கும்பம். கம்பேட்டிபிலிட்டி நல்லா இருக்கும். 6, பொருள், பணம். மேஷம் ராசிக்காரர்கள் பணத்தை வேகமா ஏர்ன் பண்ணுவாங்க. அதே வேகத்துல செலவு பண்ற ஹேபிட் இருக்கு. ஆனால் சேவிங்ஸ் பில்ட் பண்ணினா 40 வயசுல பெரிய வெல்த் உருவாகும். இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ், எஸ்ஐபி, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், பிசினஸ் எக்ஸ்பென்ஷன்ஸ், கோல்ட் பணத்துக்கு நல்ல ப்ளூ இருக்கும். ஆனால் கண்ட்ரோல் இருந்தா மில்லினியர் ஆக முடியும். 7, ஆரோக்கியம். செவ்வாய் கிரகம் ரூல் பண்றது காரணமாக இவர்களுக்கு தலைவலி, பிபி, ஷோல்டர்ஸ், ஜஷ் நெக் ஸ்ட்ரெஸ் இருக்கலாம். ரன்னிங், யோகா, மெடிடேஷன் இவை இவர்களுக்கு மிகவும் நல்லது. 8, மேஷ ராசி. எந்த நட்சத்திரம்? மேஷம் ராசியில் 3 நட்சத்திரங்கள். அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாகம். பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாகம். கார்த்திகை நட்சத்திரம் 1 பாகம் மட்டும். அஸ்வினி வேகம், புத்திசாலித்தனம். பரணி தைரியம், மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ். கார்த்திகை 1 லீடர்ஷிப், ஷார்ப் மைண்ட். 9, மேஷம் ராசிக்கு பொருத்தமான பிசினஸ் ஐடியாஸ், ஃபிட்னஸ், ஜிம், ரெஸ்டாரண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் ஷாப், கன்ஸ்ட்ரக்ஷன், இன்டீரியர் பிசினஸ், இவெண்ட் மேனேஜ்மெண்ட், மார்க்கெட்டிங் ஏஜென்சி, ஆட்டோமொபைல் பிசினஸ், ஆக்ஷன் பிளஸ் ஸ்பீட் பிளஸ் ஸ்ட்ராட்டஜி இருக்கிற இடம் எல்லாமே மேஷ ராசி ஷைன் பண்ணுவாங்க. 10, மேஷ ராசி வாழ்க்கை பயணம். மேஷ ராசிக்காரர்கள் ஏர்லி யூத்ல ஸ்ட்ரகிள் இருக்கும். 30க்கு பிறகு growth. 35 முதல் 50 வயது கோல்டன் பீக் பீரியட். சொத்துக்கள், நேம், ஃபேம் அத்தனையும் வரும். 11, சாஸ்திரப்படி பரிகாரம். செவ்வாய்க்கிழமையில் சிவன் கோவிலுக்கு செல்லவும், சிவப்பு நிற ஆடைகள், தாகம் உள்ளவர்களுக்கு தண்ணீர் கொடுத்தல், ஓமங்காரகாய நமக ஜபம். டியூஸ்டே ஃபாஸ்டிங் நல்லது. இவை மைண்ட் காம்னஸ் பிளஸ் சக்சஸ் பாத் கொடுக்கும். முடிவு, மேஷம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்காதது என்றால் அது லக்கு பிரச்சனை இல்லை, அவர்களோட கோபம் பிளஸ் இம்பேஷன்ஸ் பிரச்சனை. அதை கண்ட்ரோல் பண்ணினாலே இவங்க சாதிக்க முடியாதது எதுவும் இல்லை. மேஷ ராசி. வணக்கம் நண்பர்களே. இன்றைய வீடியோவில் நம்ம ராசிகளில் மிகவும் ஸ்பெஷலான, மிகவும் நிலைத்தன்மை கொண்ட, ஒழுங்கையும் உறுதியையும் வாழ்க்கையின் அடிப்படை ரிஷப ராசிக்காரர்களின் குணாதிசயம், காதல், திருமணம், வேலைவாய்ப்பு, பணநிலை, ஆரோக்கியம், சக்தி, பலவீனம், அதிர்ஷ்ட நிறம், சீசன் பலன்கள், அதோடு ரிஷபத்திற்கு சேர்ந்த நட்சத்திரங்களின் ரகசிய குறிப்புகளையும் முழுமையாக பார்க்க போறோம். வீடியோவின் முடிவில் ரிஷப ராசிக்காரர்கள் எப்படி வெற்றி பெற முடியும் என்பதையும் ஒரு பியூட்டிஃபுல் டேக் அவேவா கொடுக்க போகிறேன். வீடியோவை முடிவு வரை கண்டிப்பா பாருங்க. ரிஷபம் ராசியின் அடிப்படை குணாதிசயம். ரிஷபம் ராசி ஒரு நில ராசி.
அதனால் இவர்களுக்கு அமைதி, நிலையான வாழ்க்கை, உறுதியான முடிவு, பொறுமை இவை நரம்பில் ஓடும் ரத்தம் மாதிரி. இவர்கள் எந்த விஷயத்தையும் அவசரப்பட மாட்டார்கள். மெதுவாக ஆனாலும் ஸ்டெடியா மூவ் ஆவாங்க. ஒரு முறை யாரை நம்பிட்டாங்கன்னா உயிரே கொடுத்தாலும் அவர்கள் நம்பிக்கையை விட்டு போக மாட்டாங்க. ரிஷப ராசிக்காரர்கள் அழகையும் சுகத்தையும் சிறப்பான வாழ்க்கையையும் விரும்புபவர்கள். புதிய உணவு, நல்ல சூழல், அழகு, இசை இவை இவர்களோட மனசுக்கு ரொம்ப க்ளோஸ். இவர்களுக்கு ஒரு அழகான தனி குணம் இருக்கு. ஒரு முடிவு எடுத்தா பின்வாங்க மாட்டார்கள். அதுதான் இவர்களின் சூப்பர் பவர். ரிஷப ராசிக்காரர்களின் ஆழமான குணங்கள். வெளிப்படையில் காம், பொலைட், சாஃப்ட் வாய்ஸ். ஆனால் உள்ளிருந்து மிகப்பெரிய மவுண்டன் ஸ்ட்ரெங்க். இவர்கள் அலைபாயும் விதம் இல்ல, பழுது பார்க்கும் விதம். எந்த சூழ்நிலையும் அனலைஸ் பண்ணி அதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் என்பதை கணிப்பார்கள். எமோஷன் இருக்கும், ஆனால் அதை காட்ட மாட்டாங்க. சைலண்டா ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. கிரியேட்டிவ் சென்ஸ் அதிகம். மியூசிக், பெயிண்டிங், குக்கிங், டெக்கரேஷன் இவை அவர்களோட நேச்சுரல் கிஃப்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஷிப்ல லாயல்ட்டி மிக அதிகம். ஒருவனை க்ளோஸ் ஃப்ரெண்டாக வச்சாங்கன்னா அவரோட வாழ்க்கையிலேயே மாறாத சப்போர்ட். ரிஷப ராசி காதலின் திருமணம். ரிஷப ராசிக்காரர்கள் காதலில் அவசரம் பண்ண மாட்டார்கள். ஆனால் ஒரு முறை லவ் பண்ணினாது முடிவு வரை நீளும். இவர்கள் பார்ட்னருக்கு கேர், ரெஸ்பெக்ட், சேஃப்டி மிக அதிக அளவில் தருவாங்க. பொசசிவ் நேச்சர் இருக்கும் என்றால் இவர் உண்மையான அனுபவத்தை தான் நம்புவார்கள். திருமண வாழ்க்கையில இவர்கள் தான் வீட்டின் பேக் போன். பணம், குடும்ப அமைப்பு, அமைதி, மேம்பாடு எல்லாத்தையும் கரெக்டா பேலன்ஸ் பண்ணுவாங்க. ரிஷபத்தோட மேரிட் லைஃப் மோஸ்ட்லி ஸ்டேபிள் அண்ட் பீஸ்ஃபுல். ரிஷப ராசி வேலைவாய்ப்பு அண்ட் கரியர். ரிஷப ராசிக்காரர்கள் ஹார்ட் ஒர்க்கிங். ஸ்லோ growth ஆனாலும் பெர்மனன்ட் growth. இவர்களுக்கு ஏற்ற வேலைகள் வங்கி, நிதி துறை, நிலம், வீடு, கட்டிடம், வேளாண்மை, ஜுவல்லரி பிசினஸ், மியூசிக், ஆர்ட்ஸ், டிசைனிங், டீச்சிங், மருத்துவம், பல், இஎன்டி, தெரப்பி, ஹெச்ஆர் அண்ட் மேனேஜ்மெண்ட், கணக்கு பதிவு, ஆடிட், உணவகம், ஹோட்டல் இண்டஸ்ட்ரி பிசினஸ்ல இவர்களுக்கு சிறப்பு அடுத்தடுத்து வரும். ரிஸ்க் எடுப்பது குறைவு, ஆனால் எடுத்தாலும் சேஃப் கால்குலேட் பண்ணி எடுப்பார்கள். ரிஷப ராசி மணி அண்ட் ஃபினான்ஸ். ரிஷப ராசிக்காரர்களுக்கு மணி ஃப்ளோ, லைஃப் லாங் ஸ்டேபிள் சேமிப்பு குணம் அதிகம். எதையும் பிளான் பண்ணாமல் செலவு பண்ண மாட்டார்கள். ப்ராப்பர்ட்டி வாங்க வேண்டும் என்ற ஆசை பலருக்கும் இருக்கும். லாங் டேர்ம் சேவிங் பிளஸ் ஸ்மார்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இவர்களின் வாழ்க்கைக்கு ஏற்றது. பாவர்ட்டி பீரியட். இவர்களுக்கு குறைவு நிதி. மெயின் லைஃப் எப்போதும் ஸ்டெடியா இருக்கும். ரிஷப ராசி பலங்கள் என் பலவீனம். பொறுமை, ஹார்ட் ஒர்க், ரெஸ்பான்சிபிலிட்டி, கிரியேட்டிவிட்டி. ஸ்டேபிள் மைண்ட், ஃபேமிலி ப்ரொடெக்ஷன். பலவீனம், கோபம் வந்தால் திடீரென வரும் பிடிவாதம், ஸ்லோ டிசிஷன்ஸ், அதிக பொசசிவ்னஸ், ஓவர் திங்கிங். ஏர்லி மார்னிங் லேசினஸ் பலவீனங்களை சீர் செய்து கொண்டால் இவர்களோட வாழ்க்கை டாப்புக்கு போகும். ரிஷப ராசி ஆரோக்கியம். ரிஷப ராசிக்காரர்களுக்கு தொண்டை பிரச்சனை, டான்சில்ஸ், வெயிட் கெயின், குளிர் பிடித்தல் இவை சில நேரங்களில் வரும். தினமும் 30 நிமிஷம் வாக்கிங், வார்ம் வாட்டர், சுகர் கண்ட்ரோல் இவர்கள் ஃபாலோ பண்ணன ஹெல்த் பர்ஃபெக்ட். ரிஷப ராசிக்கு சேர்ந்த நட்சத்திரங்கள் மொத்தம் 3 நட்சத்திரங்கள். கிருத்திகை 2, 3, 4 பாகங்கள். ரோகிணி 1, முதல் 4 பாகங்கள். மிருக சீரிடம் 1, 2 பாகங்கள். கிருத்திகைக்கு வெகுளி பிளீஸ் ஃபயர் எனர்ஜி. ரோகிணிக்கு பியூட்டி பிளஸ் சாம் பிளஸ் கிரியேட்டிவிட்டி. மிருக சீரிடத்திற்கு இன்டெலிஜென்ஸ் பிளஸ் சர்ச் நேச்சர். இந்த 3 நட்சத்திரங்களின் சேர்க்கையால் தான் ரிஷபராசி யுனிக். ரிஷபராசி அதிர்ஷ்ட அம்சங்கள். அதிர்ஷ்ட நிறங்கள் வெள்ளை, பிங்க், பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 2, 6 அதிர்ஷ்ட நாள். வெள்ளிக்கிழமை அதிர்ஷ்ட ரத்தினம், வைரக்கல் அல்லது அதை சமமான கல். இவை அவர்களோட வாழ்க்கையிலே பாசிட்டிவ் விப்ரேஷன் அதிகரிக்கும். ரிஷப ராசிக்காரர்கள் ஸ்லோவா தொடங்குவார்கள், ஆனால் ஒரு முறை தொடங்கி பாதி வழியில் நிற்க மாட்டார்கள். இவர்கள் ஸ்லோவா தொடங்குவார்கள், ஆனால் ஒரு முறை தொடங்கி பாதி வழியில் நிற்க மாட்டார்கள். இவர்களின் பொறுமை, லாயல்ட்டி, நிலையான மனம், உறுதி இவையெல்லாம் இவர்களை வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரத்திற்கு கொண்டு சென்றுவிடும். மிதுனம் ராசி அறிமுகம். உலகத்தில் 2 விதமான மனிதர்கள் இருக்கிறார்கள். ஒரு விஷயத்தையே மட்டும் பார்த்து முடிவு எடுப்பவர்கள். மற்றொரு வகை ஒவ்வொரு விஷயத்துக்கும் 2 பக்கம் பார்க்கிறவர்கள். அந்த 2வது வகை மனிதர்களிலே சிறப்பாக பிறந்தவர்கள் மிதுனம் ராசிக்காரர்கள். மனம் ஒன்று, மூளை ஒன்று, 2ஐயும் ஒன்று சேர்த்து வாழ்க்கையை அழகாக நடத்துகிற ரேரர் ராசி. குணாதிசயங்கள் மிக ஆழமான பகுதி 1. இரட்டை சக்தி. மிதுனத்தின் ரகசியம் இவர்களோட மூளை 2 லேயரில் வேலை செய்யும். வெளியில் ஒரு கால்ம் எக்ஸ்பிரஷன்,
உள்ளே 1000 சிந்தனைகள் ஓடும். 2. லேர்னிங் ஸ்பீட் அசுரம். 10 பேர் கேட்கிறதை விட இவர்கள் ஒரு முறை கேட்டாலே புரிந்துவிடும். புத்தகம், மனிதர்கள், சம்பவம் எல்லாத்திலிருந்தும் அறிவை எடுத்துக்கொள்வார்கள். 3. இன்ஃபினிட் திங்கிங் பேட்டர்ன் லாஜிக். ஐடியா, கிரியேட்டிவிட்டி, அனாலிசிஸ் ஒரே நேரத்தில். இதனாலே இவங்களுக்கு போர்டம் மிக அவசரமாக வரும். 4. சோஷியல் இன்டெலிஜென்ஸ். மக்கள் என்ன நினைக்கிறாங்க, யாரின் உண்மையான முகம் என்ன, மிதுனம் இதை உடனே கண்டுபிடிக்கும். 5. அடாப்டபிலிட்டி. எந்த சூழ்நிலையிலும் இவங்களுக்கு அட்ஜஸ்ட் ஆகிடும். ஃபெயிலியர்ஸ் வந்தாலும் குவிக் பவுன்ஸ் பேக் ராசி. மிதுனம் ராசியின் 1. மனக்கலக்கம். ஒரு முடிவை எடுக்க நீண்ட நேரம் எடுப்பார்கள். இது அவர்களோட உண்மையான பலவீனம். 2. எமோஷனல் டிஸ்டன்ஸ். அதிகம் அட்டாச் ஆக மாட்டார்கள், ஆனால் அட்டாச் ஆனவங்கனைத்தான் காப்பாற்றுவாங்க. 3. கன்சிஸ்டன்சி. குறைவு ஆரம்பம், ஃபயர், முடிவு ஸ்லோ. 4. சீக்ரெட்ஸ் வைத்துக்கொள்ளும் பழக்கம். எல்லாத்தையும் ஓப்பனா சொல்ல மாட்டார்கள். இது சில சமயம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் காரணம். கரியர். மிக விரிவாக மிதுனத்தின் உண்மையான வேலை திறன். இவர்கள் மனிதர்களை புரிந்து கொள்ளும் வேலைகளில் அசத்துவார்கள். 1. பேச்சு அடிப்படையிலான துறைகள். நிருபர், ரேடியோ பேச்சாளர், விவாத மேடை ஆசிரியர், வக்கீல், அரசியல் பேச்சாளர். பேச்சு திறன் பயிற்சி. 2. மனசை புரிந்து கொள்ளும் துறைகள். ஆலோசகர், மனநலம் பயிற்சியாளர், மனிதவள மேலாண்மை. 3. புத்திசாலித்தனமான தகவல் வேலைகள். விசாரணை, ஆராய்ச்சி, தரவு பகுப்பு, திட்டமிடல். 4. தொழில். டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ஆலோசனை நிறுவனம். பயணம், போக்குவரத்து, கற்றல் என் பயிற்சி. தொழில்கள். சேவை சார்ந்த தொழில்கள். கரியர் ஸ்ட்ரெங்க்ஸ். உச்சம் சூழ்நிலையை புரிய வைக்கும் இன்டெலிஜென்ஸ் குழுவை மோட்டிவேட் பண்ணும் எனர்ஜி. வேகமான திங்கிங், மல்டி டேலண்டட். கரியர் வீக்னஸ். ஒரு விஷயத்தில் நீண்ட நேரம் ஃபோக்கஸ் அவ்வளோ ஈஸி இல்லை. டிஸ்ட்ராக்ஷன் அதிகம். காதல் வாழ்க்கை. ஆழமான விளக்கம். மனதின் ராசி மிதுனம் ராசிக்காரர்கள் காதல் செய்தால் பிளேஃபுல், ஃப்ரெஷ், லைவ்லி பார்ட்னருக்கு சர்ப்ரைஸ் எலிமெண்ட்ஸ், டீப் மென்டல் கனெக்ஷன். பாசிட்டிவ் கம்யூனிகேஷன். காதலில் இவர்களுக்கு என்ன தேவை? மன உறவு சுதந்திரம், புரிதல், சிரிப்பு அண்ட் ஃபன். லவ் ப்ராப்ளம் ஏரியாஸ். மூட் ஸ்விங்கல். வேர்ட் ஷார்ப் ஆகலாம். பார்ட்னர் கன்ஃபியூஸ்ட் ஆகலாம். பர்சனல் ஸ்பேஸ் வேண்டி இருக்கும். திருமண வாழ்க்கை. கால்ம், மெச்சூர், எமோஷனல் பார்ட்னர் இருந்தா பெர்ஃபெக்ட். முரண்பாடுகள். கம்யூனிகேஷன் சரியாகும். இவங்களுக்கு ப்ரெஷர் ஃப்ரீ ரிலேஷன்ஷிப் மட்டுமே நீளும். பணம் அண்ட் அதிர்ஷ்டம். மணி நேச்சர். இதயத்தோட சந்தோஷத்துக்கு பணம் செலவு பண்ணுவார்கள். தோழர்களுக்கு உதவி செய்வது இவர்களோட இயல்பு. சேவிங் குறைவு. சடன் மணி யோகம். திடீர் இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டிகள். அன்எக்ஸ்பெக்ட் ஃபாரின் லக். உச்சம பணம் சேமிக்க வேண்டிய எளிய டிப்ஸ். ஆட்டோ சேவிங், அன்னெசரி பர்ச்சேசஸ் அவாய்ட். 2 மாதம் ஒரு முறை கணக்கு சரிபார்ப்பு. உடல் நலம். மெடிக்கல் மைண்ட் சென்சிட்டிவ் ஏரியா. நுரையீரல், தோள்பட்டை நரம்பு பலவீனம். தீர்வு சுவாச பயிற்சி நடப்பது. சோஷியல் ஸ்ட்ரெஸ். குறைப்பு மன அமைதி விஷயங்கள் செய்குதல். சரியான தூக்கம். ஸ்ட்ராங் வீக் பீரியட். மிக துல்லியமாக ஸ்ட்ராங் பீரியட். புதிய வேலை வாய்ப்புகள், பயணம், வெளிநாட்டு மூவ்மெண்ட், ஸ்கில் growth, மணி ஃப்ளோ. வீக் பீரியட். மன அழுத்தம், இமோஷனல் இம்பேலன்ஸ், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ். மணி டிலே. இந்த நேரத்தில் செய்ய வேண்டியது ஞான காலம், பேஷன்ஸ் வேர்ட்ஸ். கவனம், நீண்ட சுவாசம், மெதுவாக டிசிஷன் மேக்கிங், முடிவு. மிதுனம் ராசி ஒரு மனிதர், ஒரு மூவ்மெண்ட், ஒரு ஃப்ளோ, ஒரு எனர்ஜி. அவர்களின் மூளை வேகம் அவர்களின் சூப்பர் பவர். அவர்களின் மன உணர்ச்சி அவர்களை மனிதர்களாக வைத்திருக்கும் பேக் போன். நீங்க மிதுனம் ராசி என்றால் நீங்கள் இந்த உலகத்துக்கு ஒரு கிஃப்ட். நீங்கள் வந்தால் எந்த இடத்திலும் ஒளி, உயிர், மாற்றம் வரும். உங்க வாழ்க்கை நீங்க எழுதுகிற கதை, அதை நீங்க தான் டைரக்ஷன் பண்ணுவீங்க. கடகம். சந்திரன் ஆளும் மிக நெஞ்சுரம் நிறைந்த ராசி. இந்த ராசிக்காரர்கள் பாசத்தால் கட்டுப்பவர்கள், ஆனால் உள்ளுக்குள் அசாதாரண வலிமை கொண்டவர்கள். அவர்களின் இதயம் ஒரு கோயில் போல தூய்மை, அவர்களின் மனம் ஒரு கடல் போல ஆழம். குணாதிசயங்கள். கடக ராசி நபர்கள்
பாசத்தை கொடுத்தால் கண்மூடித்தனமாக கொடுப்பார்கள். குடும்பத்திற்காக எதையும் தியாகம் செய்ய தயாராக இருப்பார்கள். உணர்ச்சிகள் அதிகம், ஆனால் மனநிலை மாறுதல் கூட இருக்கும். பிறருடைய துயரை தாங்கும் தன்மைகளை சமையல், பராமரிப்பு, வழிகாட்டுதல் இவை இவர்களின் பலம். அவர்கள் அமைதியாக இருப்பார்கள். ஆனால் யாராவது அவர்களின் பாசத்தை விலை மதிப்பில்லாமல் புரிந்து கொண்டால் அங்கு இவர்களின் உண்மையான பலம் வெளிப்படும். கடகம், வேலை, தொழில். இந்த ராசிக்காரர்கள் அசத்தும் துறைகள். மருத்துவம், கல்வி, மனநல ஆலோசனை. இவர்களுக்கு மனிதர்களை புதிய பொறுப்புகள், பதவி உயர்வு, வெளிநாட்டு வாய்ப்புகள் வாய்ப்பு அதிகம். காதல் என் குடும்பம். கடகம் ராசியின் இதயம் மிகவும் மென்மை. அவர்கள் ஒருவரை காதலித்தால் அது பாதுகாப்பும் பாசமும் பற்று நிறைந்ததாக இருக்கும். குடும்ப பந்தம் இவர்களுக்கு எல்லாவற்றையும் விட முக்கியம். இவர்களிடம் பிறந்த குழந்தைகள் கூட அவர்களின் இதயத்திற்கு மிகவும் அருகில் இருப்பார்கள். 2026 முதல் தொடங்கி உறவுகளில் நிலைத்தன்மை வரும். திருமண யோசனை உள்ளவர்களுக்கு நல்ல காலம் ஆரம்பமே. சம்பளம், பணம், முதலீடு. கடகம் ராசிக்காரர்கள் பணத்தை அந்நியமாக செலவழிப்பதில்லை. ஆனால் உணர்ச்சி பரிமாணத்தில் செலவு அதிகம் இருக்கும். சிலர் வீட்டில் முதலீடு, நிலம் வாங்குவது, தங்கம், வெள்ளி இவற்றில் நல்ல வெற்றியை பெறுவார்கள். கவனிக்க வேண்டிய பலவீனங்கள். மனம் எளிதில் காயமடையும். பழைய நினைவுகளை விட முடியாது. அதிக உணர்ச்சி காரணமாக துயரம் நீண்டு நிற்கும். பிறரை மகிழ்விப்பதில் தங்களை மறந்து விடுவது அதிர்ஷ்டம். வாழ்க்கையை உயர்த்தும் மாற்றங்கள். நல்ல வீடு, நல்ல வேலை, புது துறையில் வெற்றி, குடும்ப விரிவாக்கம், பண தீர்மானங்களில் பெரிய லாபம். பரிகாரம் நிவாரணி. திங்கள்கிழமை சந்திர பகவானுக்கு துதிப்பு, பால் அபிஷேகம், முத்து ரத்தினம் அணிவது. நீர் தொடர்பான தானங்கள். தண்ணீர், பானை, கலசம். லக்கி விவரங்கள். லக்கி கலர் வெள்ளை, முத்து பொன். லக்கி நம்பர் 2, 7. லக்கி கிழமை திங்கள். லக்கி ஸ்டோன் முத்து. சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் பிறப்பிலேயே தலைமைத்தன்மையுடன் இருப்பவர்கள். அவர்கள் நடக்கும் இடத்தில் ஒளி பரவும். உற்சாகம், தைரியம், பெருமை இவை மூன்றும் அவர்களின் முதுகெலும்பு. குணாதிசயம். மனது பெரியது, ஆனால் மன அழுத்தம் வந்தால் உடனே வெளிப்படுத்த மாட்டார்கள். தங்களுக்கு பிடித்தவர்களுக்கு அன்பை மழையாக கொடுப்பார்கள். யாருக்கும் தாழ்வாக நிற்க விரும்ப மாட்டார்கள். நேர்மையானவர்கள். பாசத்தால் வெல்லக்கூடியவர்கள். பாராட்டு, மதிப்பு கிடைத்தால் இன்னும் மின்னுவார்கள். நம்பிக்கை ஒரு முறை வைத்துவிட்டால் கடைசி வரை அதையே பிடித்து நிற்பார்கள். வேலையின் தொழில். சிம்ம ராசிக்காரர்கள் தலைமை பொறுப்பு, மேனேஜ்மெண்ட், அரசு வேலை, பாதுகாப்புத்துறை, கலைத்துறை போன்றவற்றில் சிறந்து விளங்குவார்கள். தங்கள் திறமை மற்றவர்களை விட அதிகம் இருந்தால்தான் திருப்தி அடைவார்கள். பணியில் சவால்கள் வந்தாலும் தைரியமாக சமாளிப்பார்கள். சொந்த தொழில் தொடங்குவதற்கான தீச்சுடர் உள்ளே எப்போதும் இருக்கும். பேசும் திறனும் கவர்ச்சியும் அவர்களை உயரமெட்ட வைக்கும். பண விஷயத்தில் தாராளமானவர்கள், ஆனால் சேமிப்பில் சிறிது கவனம் தேவை. வாழ்க்கை மற்றும் உறவுகள். அன்பை ஆழமாக கொடுப்பார்கள், அதே அளவில் எதிர்பார்ப்பார்கள். குடும்பத்துக்கு பெரும் முக்கியத்துவம். உறவுகளில் உண்மை, நம்பிக்கை, மரியாதை மூன்றும் இருந்தால் சிம்ம ராசிக்காரர்களை யாராலும் பிரிக்க முடியாது. சில நேரம் கோபம் அதிகரித்தால் வார்த்தைகள் கூர்மையாக இருக்கலாம், ஆனால் மனது எப்போதும் நெகிழும். வாழ்க்கை துணை மீது பாதுகாப்பும் அக்கறையும் அதிகம். வருங்காலம் என்ற அதிர்ஷ்டம். உங்கள் வாழ்க்கையில் பெரும் முன்னேற்றங்கள் திடீரென கிடைக்கும். பெரிய வாய்ப்புகள், உயர்வு, மதிப்பு இவை வாழ்க்கையின் நடுப்பகுதியில் அதிகமாக வரும். தைரியத்தை நம்பி நடந்தால் எந்த பாதையும் உங்களை தடுக்காது. அதிர்ஷ்ட நிறம் பொன், சிவப்பு. அதிர்ஷ்ட நாள் ஞாயிறு. அதிர்ஷ்ட எண் 1. முடிவு. சிம்ம ராசி என்பது ஒரு ராசி மட்டுமில்லை, அது ஒரு தீப்பொறி. அந்த தீப்பொறியை சரியான பாதையில் பாய்ச்சினால் உங்கள் வாழ்க்கை சிங்கத்தின் கர்ஜனை போல உலகமே கேட்கும். கன்னி ராசிக்காரரை ஒரு வார்த்தையில் சொல்லணும்னா சரியானது என்ன?
என்று எப்பொழுதும் மனசுக்குள் கேட்கும் மனிதர்கள். அவர்களின் வாழ்க்கை சுத்தம், ஒழுங்கு, நிதானம், பொறுப்பு இந்த 4 தூண்களால் தான் நின்றிருக்கிறது. எவரும் கேட்காத விஷயங்களையும் அவர்கள் கவனித்து சரி செய்வார்கள். அதனால்தான் பல குடும்பங்களிலும் வேலை இடங்களிலும் நம்பிக்கையான மனிதர் என்பதற்கு கன்னி ராசிக்காரர்கள் எடுத்துக்காட்டு. வெளியே அவர்கள் அமைதியான, ஆனால் உள்ளே 1000 எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும். அவர்கள் சிரிப்பார்கள், ஆனால் அந்த சிரிப்பின் பின்னால் கூறாத கவலைகளும் பொறுப்புகளும் இருக்கும். அவர்கள் அன்பை கூவி சொல்வதில்லை, செயலால் காட்டுவார்கள். நீங்கள் சோர்ந்து விட்டால் உன் பக்கத்தில் அமைதியாக அமர்ந்து, நீங்கள் சரிதான், நான் இருக்கேன் என்று சொல்லாமலே உணர்த்துவார்கள். ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் நினைவில் வையுங்கள், அவர்களை மதிக்காம விட்டாலே அவர்கள் மனது தூரமாகிவிடும். அதிக அன்பு கொடுப்பார்கள், ஆனால் தங்களை காயப்படுத்துபவர்களிடம் ஒரு நாளும் நிற்க மாட்டார்கள். வேலைக்கு போனால் அவர்கள் செய்யும் வேலை அவர்களை பற்றி பேசும். வேலைகளை முடிக்க மாட்டார்கள், பெர்ஃபெக்டாக ஃபினிஷ் பண்ணுவார்கள். அவர்கள் இருக்கிற இடம் குழப்பமாக இருந்தால் அது 10 நிமிஷத்தில் ஒரு சிஸ்டமாக மாறியிருக்கும். ஆனால் அவர்களுடைய மிகப்பெரிய பிரச்சனை அதிக செல்ஃப் கிரிட்டிசிசம். சிறிய தவறையும் அவர்கள் பெரிய தவறா நினைத்து மனதை சுமத்துவார்கள். நான் போதவில்லை என்று ஃபீலிங் அதிகம் வரும். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? அவர்கள் செய்யும் 80% வேலை கூட மற்றவர்களின் 120% போல இருக்கும். அவர்களுக்கு மிடில் ஏஜில் அதிர்ஷ்டம் அதிகமாக மலரும். 30 முதல் 45 வயதுக்குள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் வரும். வேலை உயர்வு, பண நிலையானது, உறவு நிலை செட்டில் ஆகுதல், சொந்த வீடு, நல்ல பெயர், இவை அனைத்தும் அந்த காலத்தில்தான் அதிகமாக வரும். அதிர்ஷ்ட நிறம் பச்சை, இளஞ்சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நாள் புதன். அதிர்ஷ்ட கல் எமரால்ட். கன்னி ராசிக்காரர்கள் சத்தம் போட்டு பிரகாசிக்காதவர்கள். ஆனால் ஒரு நாள் அவர்கள் அமைதியாக எடுத்த முடிவு கூட அவர்களின் வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றிவிடும். அவர்கள் ஒரு அமைதியான நட்சத்திரம். பிரகாசம் தாமதமாக வரலாம், ஆனால் வந்துவிட்டால் அந்த ஒளி நிலையானது.